ஓம் சாந்தி. 18/1/23 நம்முடைய பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள். நினைவு நாளை கொண்டாடின மட்டும் போதாது. நினைவு நாள் நினைவு நாள், பாபா உங்க மீது நிறைய அன்பு இருக்கு, இப்படி அன்பா பாபா சொல்றதை கேட்டுட்டே இருந்தால் போதாது. இன்றைய முரளியில ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய முன்னேற்றத்திற்காக இருக்கு, நம்மளை அவ்வியக்த நிலையை அடைய வைக்கிறதுக்கானதாக இருக்கு. ஆகையால அது விழிப்புணர்வு அப்படின்னு கூட ஒரு விழிப்புணர்வு அடைய கூடிய வார்த்தையாக இருக்கு. அதில் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன உறுதி எடுக்கிறோமோ அப்போ பாபா நமக்கு அதுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பார். பாபா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம், ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு நிறைய செய்யறதுக்கு பாபா சொல்லியிருக்கிறார். அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து, இதுல நான் கண்டிப்பா இந்த பாயிண்ட்ல ஆழத்துல போய் முயற்சி செய்து தாரணை செய்து நான் அவ்வியக்த நிலை அடைவேன். ஃபுல் பாயிண்ட்ஸ் அவ்வியக்த ஆகிறதுக்கான யுக்திகள் தான் இன்னைக்கெல்லாம் ஃபுல் முரளியில. ஆகையால உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பாயிண்ட்டை ப்ராமிஸ் பண்ணுங்க பாபா கிட்ட. பாபா இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், பிடிச்ச பாயிண்ட், எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை கண்டிப்பா நான் தாரணை செய்வேன், கண்டிப்பா நான் இதை ஏத்துக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி நல்லா அந்த உள்ளத்துல இருந்து நம்ம உறுதி எடுத்தோம்னா அதை செயல்படுத்துறதுக்கு பாபா கூட நான் உதவி செய்யறேன் அப்படின்ற. புரியுதா? சாதாரணமா ஏதோ கேட்டோம், அன்பா கேட்டோம் அப்படின்னா அது ஒரு விதமா நல்லதா இருக்கும். இருந்தாலும் நம்முடைய லட்சியம் என்ன? 2 லட்சியம் இருக்கு நமக்கு ஒவ்வொரு பிகேக்கும், இல்லையா? எதிர்காலத்துல லக்ஷ்மி நாராயண், நிகழ்காலத்துல ஃபரிஷ்தா, 2 இருக்கு இல்லையா? தாதா லேக்ராஜ் பிரம்மானர், பிரம்மா பாபானர், பிரம்மா பாபால இருந்து அவ்வியக்த ஃபரிஷ்தா பிரம்மானர். அப்ப நாம கூட லௌகீகத்துல இருந்து பிராமண ஆத்மா, பிராமண ஆத்மால இருந்து ஃபரிஷ்தா, ஃபாலோ ஃபாதர், இல்லையா? இன்றைய முரளியில் இருந்த கேள்விகளை பார்ப்போமா? முதல் கேள்வி, தனக்கும் நன்மை மற்றவர்களுக்கும் நன்மை எப்போது ஏற்படுகிறது? தனக்கும் நன்மை மற்றவர்களுக்கும் நன்மை எப்போது ஏற்படுகிறது? இரண்டாவது, தந்தைக்கு எப்போது ஈர்ப்பு ஏற்படுகிறது? தந்தைக்கு எப்போது ஈர்ப்பு ஏற்படுகிறது? மூன்றாவது, ஜட சித்திரங்களுக்கு இதுவரையிலும் கூட பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள், காரணம் என்ன? ஜட சித்திரங்களுக்கு இதுவரையிலும் கூட பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள், காரணம் என்ன? நான்காவது, தனக்குத்தானே என்ன உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும்? தனக்குத்தானே என்ன உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அஞ்சாவது, தந்தைக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் பிடிக்கும்? தந்தைக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் பிடிக்கும்?
ஆறாவது, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவராக எப்போது ஆக முடியும்? உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவராக எப்போது ஆக முடியும்? ஏழாவது, யார் மாஸ்டர் சாந்தி தேவா ஆவார்கள்? யார் மாஸ்டர் சாந்தி தேவா ஆவார்கள்? எட்டாவது, யாரால் ஸ்தாபனை காரியம் செய்ய முடியும்? யாரால் ஸ்தாபனை காரியம் செய்ய முடியும்? ஒன்பதாவது, எந்த சக்திசாலி நிலையை, பவர்ஃபுல் நிலையை உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நிலை என்று சொல்லப்படுகிறது? எந்த பவர்ஃபுல் நிலையை உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நிலை என்று சொல்லப்படுகிறது? பத்தாவது, தந்தை குழந்தைகளை எப்படி அழைத்து செல்வார்? தந்தை குழந்தைகளை எப்படி அழைத்து செல்வார்? fill up the fill up the blanks. பர்ஃபெக்ட் ஆகுவதற்காக, பர்ஃபெக்ட் அப்படின்னா முழுமையானவர்களாக ஆகுவதற்காக டேஷை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். பர்ஃபெக்ட் ஆகுவதற்காக டேஷை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். ரெண்டாவது, எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு டேஷ் ஆகுவீர்கள். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு டேஷ் ஆகுவீர்கள். மூன்றாவது, யோகத்தின் நிலையினால்தான் டேஷ் ஆகிறது. யோகத்தின் நிலையினால்தான் டேஷ் ஆகிறது. நாலாவது, தேகத்தின் மீது மோகம், தேக அபிமானம் இருக்கிறது என்றால் நம்முடைய நிலை டேஷாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். தேகத்தின் மீது மோகம், தேக அபிமானம் இருக்கிறது என்றால் நம்முடைய நிலை டேஷாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அஞ்சாவது, அமைதி டேஷுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அமைதி டேஷுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது, இப்போது டேஷ் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது டேஷ் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏழாவது, டேஷ் சரியாக இல்லாத காரணத்தினால்
அதிகமாக உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. டேஷ் சரியாக இல்லாத காரணத்தினால் அதிகமாக உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. எட்டாவது, ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள்தான் டேஷ் ஆகிறார்கள். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள்தான் டேஷ் ஆகிறார்கள். ஏழாவது, சங்கல்பம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்கள். சங்கல்பம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்கள். அப்போது டேஷ் ஏற்படும். கேள்வி பதில்கள். முதல், தனக்கும் நன்மை மற்றவங்களுக்கும் நன்மை எப்போது ஏற்படுகிறது? தனக்கும் நன்மை மற்றவர்களுக்கும் நன்மை எப்போது ஏற்படுகிறது? பதில் லைட் ஹவுஸ். தன்னை லைட் ஹவுஸ் என்று உணர்வதினால் தனக்கும் நன்மை செய்து கொள்வார்கள், மேலும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வார்கள். தந்தைக்கு எப்போது ஈர்ப்பு ஏற்படுகிறது? குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அன்போடு நினைவு செய்யும் போது தந்தைக்கும் ஈர்ப்பு ஏற்படுகிறது. அதாவது அன்பாக நினைவு செய்யும் போது பாபாவின் கவனத்தை கூட ஈர்க்க முடியும். மூன்றாவது, உலகத்துல அதே மாதிரி தான், யாரை நினைக்கிறோமோ அவங்கள பார்ப்போம், அவங்களுடைய ஃபோன் வரும், அவங்கள ஈர்க்க முடியும் நம்ம நினைச்சாதான். அதனால சொல்லுவாங்க, வேர் எவர் யுவர் தாட் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படின்வாங்க. அதாவது நம்ம எண்ணம் எங்க போகுதோ அங்கே நம்ம எனர்ஜி போகுது, அதுக்கு நம்ம சக்தி கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஒருத்தரை நினைக்கிறோன்னா அவங்களுக்கு நம்ம சக்தி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால எதிரியை நினைச்சிட்டு இருந்தீங்க, நடந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்க சக்தியெல்லாம் அங்கே கொடுக்குறீங்க, எதிரியை இன்னும் என்ன ஆக்குறீங்க? பவர்ஃபுல் ஆக்குறீங்க. அதனால பாபா ஈர்க்கணும், சிவ பாபானுடைய கவனத்தை ஈர்க்கணும்னு அன்போடு நினைவு செய்யுங்க. மூன்றாவது, ஜட சித்திரங்களுக்கு இதுவரையிலும் கூட பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவதைகள் அவ்வளவு லவ்லியாக இருந்தார்கள், அதனால்தான் இதுவரையிலும் கூட பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாலாவது, தனக்குத்தானே என்ன உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும்? மனதை உறுத்தக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. என் மூலம் மனதை உறுத்தக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்கக்கூடாது என்று தனக்குத்தானே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அஞ்சாவது, தந்தைக்கு எந்த மாதிரி அல்லது எப்படிப்பட்ட குழந்தைகள் பிடிக்கும்? அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். தந்தைக்கு ரைட் ஹேண்ட், அதாவது வலது கரம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தந்தைக்கு பிடிக்கும். ஆறாவது, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவராக எப்போது ஆக முடியும்? நேரத்திற்கேற்ப சுயத்தின் முயற்சியின் வேகம், மேலும் உலக சேவைக்கான வேகம் தீவிர வேகம் அடையும் போது அல்லது தீவிர வேகம் உடையவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆக முடியும். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ஸ்லோகன்ல சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு ஆத்மா மற்றும் இயற்கைக்காக சுப பாவனை வைப்பதன் மூலம் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவராக ஆக முடியும். யார் மாஸ்டர் சாந்தி தேவா ஆவார்கள்? சைலன்ஸ் சக்தி மூலமாக புதிய உலகத்தின் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக ஆகக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் சாந்தி தேவா ஆவார்கள். யாரால் ஸ்தாபனை காரியம் செய்ய முடியும்? யார் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு அல்லது சப்தத்திலிருந்து விடுபட்டு சைலன்ஸ் ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்களால் தான் சாந்தியின் ஸ்தாபனா காரியம் செய்ய முடியும். எந்த பவர்ஃபுல் நிலையை உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நிலை என்று சொல்லப்படுகிறது? அத்தீந்திரிய சுகமயமான நிலையின் மூலம் அநேக ஆத்மாக்களை சகஜமாக அழைக்க முடியும். இந்த சக்திசாலி நிலையை
உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நிலை என்று சொல்லப்படுகிறது. தந்தை குழந்தைகளை எப்படி அழைத்து செல்வார்? தந்தை மிகவும் அன்பாக கண் இமைகளுக்குள் அமர்த்தி அழைத்து செல்வார். பர்ஃபெக்ட் ஆகுவதற்கு டேஷை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். தேக அபிமானத்தின் குறைகளை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு டேஷ் ஆகுவீர்கள். லவ்லியாக, மிகவும் அன்பானவர்களாக. மூன்றாவது, டேஷ் நிலையினால், அது யோகத்தின் நிலையினால் தான் டேஷ் ஆகிறது. இதயம் சுத்தமாகிறது. தேகத்தின் மீது மோகம், தேக அபிமானம் இருக்கிறது என்றால் நம்முடைய நிலை டேஷ் காயாக இருக்கிறது, மிகவும் பக்குவம் இல்லாமல் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அமைதி அமைதி டேஷுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. தங்கத்திற்கு சமம், கோல்டுக்கு சமம், தங்கத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது டேஷ் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜுவாலா ரூபம் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. டேஷ் சரியாக இல்லாத காரணத்தினால் அதிகமாக உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. பேலன்ஸ் சரியாக இல்லாத காரணத்தினால். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள் தான் டேஷ் ஆகிறார்கள். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள் தான் டேஷ் ஆகிறார்கள். உண்மையான வைரம் ஆகிறார்கள். சங்கல்பம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்கள், அப்போது டேஷ் ஏற்படும். ரொம்ப முக்கியமானது. அவ்வியக்த ஈர்ப்பு ஏற்படும். அவ்வியக்த நிலையை நம்ம அடையணும்னு சொன்னல, சைலன்ஸ், அதுதான் அஸ்திவாரம். ஓம் சாந்தி. ஆகையில பிரம்மா பாபாவுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் அவ்வியக்த இஷாரா படிச்சுக்கோங்க. சோமான எல்லாம் லேட் ஆயிடுது. எல்லார்கிட்ட தமிழ் மொழி எல்லாம் இருக்கும் இல்லையா, பார்த்து படிச்சுக்கோ. இல்லை யூடியூப்ல இருக்கு, அதை கேட்டுக்கோ. அதனால பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகணும்னா எல்லாருமே பாபாவுக்கு போக வைக்கும் போது பாபாவை அன்போடு சந்தித்து பாபா கிட்ட வந்து உறுதி அடைங்க. இத்தனை பாயிண்ட்ஸ் கேட்டோம், அதுல நீங்க கடைபிடிச்ச, நீங்க பிராக்டிஸ் பண்ண இந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன். அது டிட்டாச் ஆகக்கூடிய விஷயமா இருக்கலாம், அர்ப்பணம் ஆகக்கூடிய விஷயமா இருக்கலாம், லைட் ஹவுஸா இருக்கலாம், சுகம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ட்ரில், நிராகாரி, ஆக்காரி, சாக்காரி, விஷ்ணு, ஏதோ ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது ஈஸியோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாபா இதை நான் ப்ராக்டிஸ் பண்ண, அப்போதான் உங்க போகு பாபா ஸ்வீகாரம் பண்ணுவேன். சும்மா பாபாவுக்கு என்ன பசியா போகு வைக்கிறதுக்கு இல்லையா? அதனால இதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஓம் சாந்தி. சாயங்காலம் பாபா மீட் இருக்கு 6 மணிக்கு. எல்லாம் வந்துட்டீங்கன்னா ஃபுல் டே நல்லா முயற்சி பண்ணி அந்த சைலன்ஸ்ல இருந்து சாயங்காலம் பாருங்க. 5 மணிக்கு வந்தா நல்லது, சூரஜ்பாய் கிளாஸ் எல்லாம் கேட்கலாம். அப்படி வேலைக்கு போறவங்க 6 மணிக்காவது வந்துட்டீங்கன்னா ஃபுல் டே முடிஞ்ச அளவுக்கு சைலன்ஸ்ல, வீட்டில் இருக்கிறவங்க ஃபுல் சைலன்ஸ், வெளியில போறவங்க தேவையானது மட்டும் பேசுங்க, சைலன்ஸ்ல இருங்க. ஈவினிங் வந்து பாருங்க, எவ்வளோ அனுபவங்கள் கிடைக்கும். ஞான மார்க்கத்துல அனுபவத்திற்கு அடிப்படையே சைலன்ஸ் தான். சைலன்ஸ்னா அது ஸ்வீட் சைலன்ஸா இருக்கணும். உள்ளுக்குள்ள பேசணும், வாய் மட்டும் மௌனமா இருக்கு, அப்படி இல்லை. உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படி இல்லை. அந்த சைலன்ஸ்ல கூட அந்த ஸ்வீட்னஸ் வந்து அனுபவம் பண்ணணும். ட்ரைனஸோ கஷ்டத்தையோ அனுபவம் பண்ணக்கூடாது. ஓம் சாந்தியும் சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு சைலன்ஸ். ஓம் சாந்தி.